சொல்லவா. ஹாய் வணக்கம். சொல்லவா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம தள்ளுவண்டி ஸ்பெஷல் பட்டாணி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குற அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கும் எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 200 கிராம் பச்சை பட்டாணியை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நான் 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை ஒரு குக்கரில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து பட்டாணி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா மாவு மாதிரி வெந்துடும். அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. 2 பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. 4 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளியை கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இது இப்படியே ஓரமாக இருக்கட்டும். அடுத்து நம்ம பட்டாணி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். விசிலும் அடங்கிருச்சு. குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட பட்டாணி நல்லா சூப்பராக வெந்துருச்சு. தண்ணி கொஞ்சோன்னு இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். நம்ம இந்த தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாமல் மசாலாவோடு சேர்த்துக்கலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு மாவு மாதிரி வெந்துருச்சு பட்டாணி. இப்போ இதை நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதே குக்கரை அடுப்பில் வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா காஞ்சதும் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. இதோட பச்சை வாசனை நல்லா போகட்டும். ஏன்னா நம்ம வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் பச்சையாக அரைச்சி ஊற்றிருக்கோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதோட பச்சை வாசனையெல்லாம் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. அடுத்து இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது ஷூட் பண்ண வீடியோ டிலேட் ஆயிடுச்சு. இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா இந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து மிக்ஸி ஜார் அலசின தண்ணியை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். அடுத்து அதே மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே வேக வச்ச பட்டாணி ஒரு கரண்டி சேர்த்துக்கோங்க. இதை பல்ஸில் வச்சு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சாச்சு. இது இப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்மளோட மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம வேக வச்ச பட்டாணியை சேர்த்துக்கலாம். தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து இது கூட நம்ம மிக்சியில் அரைச்சா பட்டாணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த டைமில் உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நம்ம பட்டாணி வேக வைக்கிறதுக்கு தான் கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம். இப்போ மசாலா சேர்த்துருக்கனால உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி 3 விசில் விட்டுக்கோங்க. இப்போ 3 விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் நல்லா அடங்கிருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய தள்ளுவண்டி பட்டாணி மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குதுன்னு. இன்னும் இது ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். இப்போ நல்லா இலக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட்டாணி நல்லா ஆறுச்சுன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா கெட்டியாயிரும். குழம்பு கரண்டி இந்த மாதிரி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா சாஃப்டாக வந்தனால பாருங்கள், கரண்டியை வச்சு லேசாக மசிக்கையிலேயே நல்லா இந்த அளவுக்கு நல்லா பட்டாணி மசியுதுன்னு. நீங்கள் பட்டாணியை குக்கரில் இந்த மாதிரி 2 தடவை வேக வச்சு செய்கிறதுக்கு ஒரே தடவையில் நம்ம தாளித்து விட்டு விசிலை மட்டும் 5-6 விசிலுக்கு பதிலாக ஒரு 10 விசில் விட்டு எடுத்து இந்த மாதிரி கரண்டியை வச்சு மசிச்சிங்கன்னா நம்மளோட தள்ளுவண்டி பட்டாணி மசாலா ரெடி ஆயிரும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. என்கிட்ட இல்லை, நீங்கள் இருந்தால் தூவிக்கோங்க. இன்னும் வாசனை டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு தட்டில் சர்வ் பண்ணிடலாம். இப்போ இந்த சம்மர் டைமில் குழந்தைங்க ஏதாவது செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க. நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தியானது செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பச்சை பட்டாணியை ப்ளைனாக வேக வச்சு கொடுத்தோம்னா அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி மசாலா மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க.
கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. எங்கள் வீட்டு குட்டீஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இப்போ இது மேலே கொஞ்சமாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. தள்ளுவண்டியில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம இந்த கிரேவியை சப்பாத்தியில் ஸ்ப்ரெட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். தோசையில் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ஹெல்த்தியானதும் கூட. இப்போ இது மேலே நம்ம கார்ன் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட கார்ன் இல்லைன்னா நீங்கள் மிக்சர் அல்லது காரப்பந்தி கூட சேர்த்துக்கலாம். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.